கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனையின் சிந்தனைக்கு எதுவாக நாம் திருப்ப வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்துதல் விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 4 verse 11. வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், நிழலாட்டமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனை குறித்து நிழலாட்டமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். எப்படி அவர் அந்த கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர் ஜனங்கள் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு என்று பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே தேவனுக்கென்று நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினமாக இருக்கிறார். அவருடைய வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் அங்கே பாத்திரராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் அப்படின்ற பார்க்கிறோம். இந்த உலகத்தை அவர் படைத்தார். அவருடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதை குறித்து தியாலஜியன்ஸ் இவ்வாறு சொல்லுகிறார்கள். இறையியலாளர்கள் எப்படி சொல்றார் என்றால், யூஸ் த டேர்ம் இஸ் எக்ஸ் நெகிலோ அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் நெகிலோ மீனிங் அப்படின்னா அவுட் ஆஃப் நத்திங். ஆனா இங்க உலகத்துல பலவிதமான ஆராய்ச்சி குறிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, வெறுமையிலிருந்து ஒன்றும் தோன்றாது அப்படின்ற வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். ஆனா இங்க இந்த இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், எக்ஸ் நிகிலோன்னு சொல்லுகிறார்கள். அவுட் ஆஃப் நத்திங், வெறுமையிலிருந்து தான் தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்ற எதை குறிக்கிறது போது, ரெஃபரிங் டு காட்ஸ் கிரியேட்டிவ் பவர், அவருடைய ஆண்டவருடைய அந்த படைப்பின் திறனை இது காட்டுகிறதா இருக்கிறது. The living a true God is a creator. கிரியேட்டருடைய அந்த கிரியேட்டிவ் பவரை அது காட்டுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, he is the worthy to receive our prize என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This passage is typical of apocalyptic literature, description with symbolic ones. அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அது ஆண்டவரை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் வெளிப்படுத்தப்பட்ட இலக்கியத்தின் ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம மத்தேயுல கூட இவ்வாறு வாசிக்கிறோம். மத்தேயு 6:10 பாருங்களேன். நம்ம மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்துல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்கிறார். அப்ப அந்த நிழலாட்டமாக சொல்லப்படக்கூடிய விஷயமாக இந்த பேசேஜ் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொருவமாக இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்திர பேருவமாக இருக்கிறார். அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று யோபுல நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த கிரியேட்டர் யார் என்று பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் God is the creator and first cause of everything. முதலாவது அவர் ஒரு படைப்பாளர், எல்லாவற்றுக்கும் முதல் காரணமானவராய் இருக்கிறார். He is the source of everything என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவர். Secondly, God preserves everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். All signs and all creations, God upholding the universe He created. அவர் உருவாக்கிய பிரபஞ்சத்தை தன்னகத்தே வைத்து இருக்கிறவராகவே இருக்கிறார். Thirdly, God is the final foundation of everything.
ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் இறுதி அடித்தளமாக இருக்கிறார். இப்ப இஸ் நாட் ஒன்லி கிரியேட்டர், இஸ் ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் எவ்ரிதிங். முதல் காரணமானவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அந்த பிரபஞ்சத்தை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் இறுதி அடித்தளமாக இருக்கிறார். இஸ் a final foundation of everything. இது மட்டுமல்ல, இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ் a sovereign God, இறையாண்மை கொண்டவராக இருக்கிறார், செல்ஃப் சஃபிஷியன்ட் God, தன்னிறைவு பெற்றவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய மகிமை கனத்தையும் வாங்குவதற்கு பாத்திரராக இருக்கிறார். God receives all the glory. ஆண்டவர் எல்லா புகழையும் பெறுவதற்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வேலையை செய்கிறவராக இருக்கிறார். God always works with the workers and moves with the movers, but does not sit with sitters. மத்தேயு 25:24 இதை சொல்லுகிறது. அவர் இயங்குகிறவரோடு இயங்குவராக இருக்கிறார், வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் ஒருபோதும் இளைப்படவதில்லை, சோர்ந்து போவதில்லை, அவர் உட்கார மாட்டார் என்றுதான் இங்க வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட தேவனை தான் இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த பூமியிலே நாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பூமியிலே செய்யப்படுவதாக பரமண்டல இருக்க சித்தம் இங்க பூமியிலும் நிறைவேற்றப்படுவதாக பார்த்தோம். அப்ப இந்த பூமியில் நம்முடைய வேலை என்ன? நாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம்? Why I am here? First of all, we are here because it is the will of God for us to be here. அவருடைய சித்தமாய் இருக்கிறது, பூமியில நாம் இருப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. That's why he created us in his image. அதனால தான் தேவ சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். Not physical but spiritual. Worshippers must worship in the spirit and truth. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய ஆராதனையிலும் ஆராதனை முறைமைகளும் செயல்களும் எப்படி இருக்க வேண்டும்? பிதாவானவர் விரும்புகிற முறைமையின் படியே, பிதாவானவர் விரும்புகிற அந்த சித்தத்தின்படியே நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மற்ற மக்கள் தொழுது கொள்ளுகிற போல அந்த முறைமையின் படி அல்ல, நம்முடைய பிதாவானவர் எப்படி விரும்புகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி தான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். Worship is the purpose for which we were created here. இதுதான் நம் பூமியில் இருக்கக்கூடியதற்கான காரணம் என்னென்றால் இதுதான் நம்ம இந்த காரணமாக சொல்லப்படுகிறது. அப்ப நாம் யார் என்று இங்க ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு எபேசியன்ஸ் 2:10 இவ்வாறு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அங்கே நாம் பார்க்கிறோம் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவருமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப நாம் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? தேவனுடைய செய்கையா இருப்பதற்காக, அவைகளில் நான் நடக்கும்படியாக அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாமே இஸ் ப்ரீ பிளான்டு ஒன். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதே போல உன்னிடத்தை பார்க்கும்பொழுது நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் சென்று உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், திரும்ப உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். So everything is prepared. நம்ம புதுசா ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது இந்த பூமியிலே அவரை ஆராதிப்பது மட்டும்தான், அவருடைய சித்தத்தின்படி ஆராதிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறது. So we are God's handwork என்பதுதான் இது காட்டுகிறது. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். டே டு டே லைஃப்ல நம்மோடு டிராவல் செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 அழகாக சொல்லப்படுகிறது. அவர் யார் என்றால் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் யாருங்க? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். அவர் என்னோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். எந்த ஒரு நடக்கை உள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார். அதை பார்க்கிறோம். Be holy because I am holy. அது மட்டும் இல்ல, இது முக்கியமான ஒரு காரணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. It is to live a life worthy of God's holiness. கர்த்தருடைய பரிசுத்தத்தை
நாம் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். live worthy life அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. in that way we declare to the world that God is holy. நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று நாம் சொன்னால் மட்டும் தெரியுமா? அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, ஆராதனை மூலமாக அந்த பரிசுத்தத்தை பிரகடனப்படுத்த வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். இதற்காகத்தான் பூமியில் நம்ம இங்க வைக்கப்பட்டிருக்கோம். இதற்காகத்தான் அந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவனான கர்த்தரை உயர்த்துங்கள், அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள், ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? நான் பார்க்கின்ற உலகத்திலே அநேக விதமான சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. அவை எல்லாம் பார்க்கும்போது இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் என்று சொல்லப்படுகிறது. அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பேராக அழைக்கக்கூடிய தேவன். அவருடைய மகா பலத்தினாலும் வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று இங்கு பார்க்கிறோம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டது இல்லையோ? அப்ப நம்ம இந்த இடத்துல நம்முடைய தேவன் யார் என்றால் சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தவர் மட்டுமல்ல, அவர் பூமியின் கடையாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன். அவர் சோர்ந்து போவதில்லை, முதலாவது யார் இழைப்படுவதும் இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் இஸ் என்னது ஹார்ட் ஒர்க்கர், இஸ் சுறுசுறுப்பான ஒரு தேவன், நம்மோடு எப்பொழுதுமே இடைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்றுதான் இங்கு பார்க்கிறோம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவரது ஹைட் அண்ட் சீக் எல்லாமே ஓப்பன் தான். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, பிதா எனக்கு சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்ல ஒரு ரகசியம் அங்க இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட தேவனை ஆராய்த்து வருகிறோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். எல்லாரும் துதிக்க வேண்டும் என்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி துதிக்க வேண்டும்? சந்தோஷப்பட்டு களை கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்போ ராஜாக்கள் உணர்வடைய வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. பூமியின் நியாயாதிபதிகள் எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம பயத்தோடு சேவிக்கிறது மட்டுமல்ல, நாம் உணர்வடைய வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. உலகத்தின் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எச்சரிப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? உம்முடைய தேவனை என்று கண்மலையும் யார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவன் ஏதோ நம்மளை படைத்து இந்த உலகத்தை வைக்கிறது மட்டுமல்ல, மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். மரண பரியந்தம் ஒரு உண்மையா இருந்தால் ஜீவகிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோளுடைய உடையவராக இருக்கிறார். இங்க மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மரண பரியந்தம் அல்ல, நம்ம நியாய திருப்ப நாளில் கூட நம்ம வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் விசாரிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்ப நாம் அனுதின வாழ்க்கையில் நாம் சொல்லுவோம், அல்லது ஆராதனை வேடம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், தேவனே என்னுடைய தேவன் என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா? அப்ப நாம் என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது நம்முடைய ஆராதனை எப்படியாக இருக்கிறது? அந்த தேவனுக்கு உரிய ஆராதனை இருக்கிறதா, அவருடைய விருப்பத்தின்படியான ஆராதனை இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, எல்லாமே ஆராதனை செய்கிறோம், உலகத்தில் எல்லாம் ஆராதனை செய்யும், நம்மளும் ஆராதனை செய்யணும், அப்படி கிடையாது. ஆண்டவர் விரும்புகின்ற ஆராதனை அப்படியே தான் அந்த ஆராதனை இருக்கணும். அந்த ஆராதனை தேவனுக்கு ஏற்ற பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்றுதான் முதலாவது சொல்லப்படுகிறது. தேவனுக்கு ஏற்ற பயபக்தியும் மட்டுமல்ல, பரிசுத்தத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆராதனையை நம்ம ஏறெடுக்கும் போது நாம் கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சமாதானத்தோடு வாழ வேண்டும். சகோதரத்துக்குள்ளே நாம் சமாதானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் அவருடைய சந்தையில் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. உணர்வுள்ள இருதயத்தோடு வீணான சிந்தைகளை அற்றவர்களாக தேவன் அங்கீகரிக்கும்படியான ஆராதனை ஏறெடுக்க வேண்டும் என்று நாம் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட நம்ம ஆராதனை ஏறெடுத்திருக்கிறோமா? இந்த ஒவ்வொருவரும் தனது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தாமே இந்த சிறிய சிந்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.